சமூக நீதி ஆட்சின்னு சொல்லப்படக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி 16வது என்கவுண்டர், சென்னை சிஓபியா அருண் வந்ததுக்கு பின்னாடி 3வது என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குமுறல்கள் வந்து வெளிப்படுத்தியிருந்தீங்க. நம்ம இந்த என்கவுண்டரை கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா அது எங்க போய் முடியும்? அரசு வந்து என்ன செய்தி வந்து சொல்ல விரும்புதுன்னு நினைக்கிறீங்க இந்த என்கவுண்டர் மூலமா? அதாவது இந்த பொதுவாகவே என்கவுண்டர் மூலமாக எந்த ஆளுங்கட்சியும் சொல்லுகின்ற மெசேஜ் என்னன்னா, எங்களுடைய குற்றவியல் விசாரணை முறை மோசமாக இருக்கு, நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்துகின்ற ப்ராசிக்யூஷன் மெத்தட்ஸ், எங்க ப்ராசிக்யூட்டர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஆகவே எங்களால் நீதிமன்றத்தில் நீதியை பெற முடியவில்லை, பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் ஒழுங்காக சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கவில்லை, ஒரு கொந்தளிப்பு இருக்கு. அப்ப அந்த கொந்தளிப்பை பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் இது போன்ற கொலைகளில் இறங்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த சோ கால்டு ஸ்டேஜ் மோதல் சாவுகள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய கொலைகள். இதுக்கு ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் என்றுதான் பேரு. நம்ம மொழியில மக்களுக்கு புரியணுன்றதுக்காக மோதல் சாவுகள் சொல்றோம். அப்படின்னா 2 பார்ட்டி மோத வேண்டும் என்று. இங்க எங்கேயும் மோதல்கள் ஏற்படுவது கிடையாது. காயப்படுகின்ற பார்ட்டி, கொலை செய்யப்படுகின்ற பார்ட்டி ஏற்கனவே கஸ்டடியில் எடுத்துக்கொண்டு அவர்களை விடியற்காலை, அதாவது இப்போ நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு, ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்தில் கொண்டு சென்று, அப்பொழுதுதான் அவர்களுடைய பணியை ரொம்ப தீவிரமாக செய்கின்ற அந்த நேரத்தில் அவர் வெடிகுண்டை எடுத்து தூக்கி போட்டார். அங்க இருக்க ரிவால்வரை பிடிச்சி எடுத்துட்டு சுட பார்த்தார். சுடும்போது அந்த குண்டு வந்து தப்பிச்சிருச்சு. அது காரில் தான் பட்டுச்சு. எப்பொழுதும் காரில் தான் படும், மனுஷன் மேல படவே படாது. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு என்கவுண்டர்ல எங்கேயாவது காவல்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சுடப்பட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்குமா? கிடையவே கிடையாது. அவர்களுக்கு ஒரு வெட்டு ஏற்படும், அந்த பேண்டேஜ் சில நேரத்தில் கவனக்குறைவா கீழே விழும். இது நான் முன்னாடி சில ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கையிலேயே பார்த்துருக்கேன். பேசும்போது தெரியாம பாவாங்க, கையை உருட்டும் போது தானே அந்த பேண்டேஜ் கீழே இறங்கிடும். ஸோ இதெல்லாம் ஸ்டேஜ் என்கவுண்டர்ஸ். இங்க எந்த மோதலும் ஏற்படுவது கிடையாது. தற்காப்புக்காக அப்படின்னு அதான் அந்த தற்காப்பு தான் வரேன். எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. தற்காப்புக்காக தான் அவங்க சுட முடியும். அவன் சுடுகின்றான், அவன் இவருடைய உயிரை தாக்குகின்ற அளவிற்கு ஒரு வன்முறையை பயன்படுத்துகிறார், ஆயுதங்கள் மூலமாக அல்லது குண்டுகள் மூலமாக அல்லது வெப்பன்ஸ் மூலமாக பயன்படுத்துகிறான் என்றால் அந்த அளவுக்கு தன்னை பாதுகாப்பதற்கு இவங்க ஃபோர்ஸ் பயன்படுத்தலான்றதுதான் குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும் இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ்ல அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதனாலதான் அது மோதல் சாவுன்னு சொல்றாங்க. அவர் மோதினார், நான் மோதினேன், அவர் எவ்வளவு பலம் பயன்படுத்தினாரோ அதுக்கு சமமான பலனை நான் பயன்படுத்தினேன், நான் தப்பித்து விட்டேன், அவனை வந்து நாங்க போட்டுட்டோம். இதுதான் நரேஷன், இதான் நரேட்டிவ். பொதுவாக இப்ப நான் கேட்கறது, இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் 5:30 மணிக்கு முன்னாடி நடக்குது. இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் இது போன்ற ஒளிஞ்ச காட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய பகுதிகளில் நடக்குது. 3வது ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க என்ன சட்டம் படிக்காதவங்களா? சட்டம் மாறலையா? பிஎன்எஸ்எஸ் சட்டம் அமுலுக்கு வரலையா? பிஎன்எஸ்எஸ் சட்டத்துல இது போன்ற நபர்களை இனிமேல் நீங்கள் இது ஹேண்ட்கஃப் போடாமல் கொண்டு போகவில்லை, உங்களுக்கு விரும்பினால் ஹேண்ட்கஃப் போடலான்றாங்க. உனக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமான குற்றவாளியை பிடிச்சிருக்கேன்னு சொல்றல்ல, நான் நம்புறேன், நான் இல்லைன்னு சொல்ல, நம்புறேன். லீடிங் செயின் போட வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார், அனுமதி கூட வாங்கிக்கோ, விசேஷ அனுமதி கூட மேஜிஸ்ட்ரேட்டை போய் வாங்கிக்கோ, யார் வேண்டான்னு சொன்ன? அப்போ நீ உன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நான் பயன்படுத்துறேன்னு சொல்றவன், நீ செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக ஒண்ணுமே செய்யலையே. நீ இவ்வளவு நேர்மையாக பணியாற்றுகின்ற ஒரு சிபி சக்கரவர்த்தி என்ற ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் போலீஸ் அவ்வளவு அருமையா சொல்றார். அவருடைய நரேஷனை நீங்க பாத்தீங்கன்னா வேகமா பிரஸ் மீட்ல சொல்றாரு, அங்க கூட்டிட்டு போனோம், அவர் கீழே குனிஞ்சாரு வந்தாரு. ஏன்பா அந்த குனிகிறவன் வந்து குனிகிற வரைக்கும் நீங்க ஹேண்ட் கப் வச்சிருந்தீங்கன்னா எதுக்கு அவன் குனிய வேண்டியது இருக்கு, அவன் எதுக்கு ஓட வேண்டியது இருக்கு, அவன் பாக்கெட்ல இருக்கிறத எப்படி கையை விட முடியும்? இதுக்கெல்லாம் சிபி சக்கரவர்த்தி பதில் சொல்ல மாட்டாரா? அருண் பேச வேண்டியதானே, எதுக்கு ஒரு சிபி சக்கரவர்த்தி பேச்சாளரை நீங்க வைத்து பேசுறீங்க? அதுக்கு ப்ரீவியஸ் டே வரைக்கும் நரேஷன் என்னவா இருந்தது, நாங்க போய் ஆந்திரால போய் ஆளை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு. ஆந்திராலையா பிடிச்சிட்டு வந்தீங்க? நாங்களும் சும்மா இருக்கிறது இல்லப்பா, நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆட்கள் கிடையாது, நாங்க உண்மை அறியும் குழுவை அனுப்பக்கூடியவர்கள். ஆனா எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்னா, நீங்க பிடிச்ச ஆளு தாம்பரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழியூர் என்ற பகுதியில அவருக்கு இருக்கக்கூடிய மனைவி, அந்த நீங்க பிடித்து சுட்டீங்களா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனைவி வீட்டுல அவர் இருந்திருக்காரு, அந்த வீட்டை தான் நீங்க அவரை பிடிச்சிருக்கீங்க. அந்த வீட்டுல பிடிக்கலன்றீங்க. நான் பிடிச்சாங்கன்னு அவங்க சொல்லட்டோன்ற, லெட் தம் ப்ரூவ்ன்ற. நான் வந்து கவுண்டரை சொல்றேன். நான் என்ன இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரா? எனக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சிருக்கேனா? இல்ல இது என் வேலையா? இது உன் வேலை. பொய் சொல்லாதேன்னு சொல்றேன், இவ்வளவுதான் நான் சொல்றேன். பொய் பேசாதீர்கள்.
காவல்துறையில வர்றதெல்லாம் பொய் 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 தான் வந்துகிட்டு இருக்கு. பொய் தான் வந்துகிட்டு இருக்கு. ஒன்னை மறைப்பதற்கு அடுத்த பொய், அடுத்ததை மறைப்பதற்கு அடுத்த பொய். எந்த அதிகாரி வேணா நம்ம தள்ளி விட முடியும், அடுத்த அதிகாரியை நம்ம பலிகாடாக்கலாமா என்ற ஒரு போக்கு இருக்கு பாருங்க. தயவு செய்து உயர் மட்டத்தில் இது போன்ற கிரிமினல் போக்குகளை உருவாக்குகின்ற உயர் காவல்துறை அதிகாரிகளே தயவு செய்து இதுல இறங்காதீங்க. நான் இன்னைக்கு பேசுறேன், கோபத்துடன் பேசுறேன் நினைக்காதீங்க, ஆதங்கத்துடன் பேசுகிறேன். யார் சார்பாக பேசுகிறேன் என்றால், இந்த சமூகத்தில் 80% மக்கள் இதை பார்த்து பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, கோபம் அடைந்து கோபத்துடன் பேச முடியல, பேசினா போலீஸை பார்க்க வேண்டியது இருக்குமே, அவங்களை எதிர்பார்க்க வேண்டியது இருக்குமே, எதிர்கொள்ள வேண்டி இருக்குமே என்ற காரணத்தினால் அமைதியாக இருக்கிறார்களே, அவர்கள் சார்பாக நான் கூறுகிறேன், பொய் பேசுவதை நிப்பாட்டுங்க. இவனை நீங்க கொண்டு போய், நான் சொல்றேன், இப்போ கவுண்டர் பண்ணுங்க. நான் சொல்றேன், அவரை பிடிச்சது அவருடைய வைஃப் வீட்டில் பிடிச்சிக்க.